ஞாயிறு திருத்தலம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் அடுத்த அலமாதி பைபாஸ் அந்த எடுத்துட்டிங்கன்னா அந்த வழியிலே வந்து நீங்கள் கூகுள் மேப்பை போட்டாலே போதும் ஞாயிறு திருத்தலம்னு வந்துடும். ஆமாம், ரெட் ஹில்ஸ் பக்கமாக இருக்குது. ஒரு தனி கோயில் 1000 ஆண்டு பாருங்க. நாடகம் தான் வருது பாரு ஞாபகத்துக்கு. இங்கே நிறைய விசேஷமான பெரிய இயற்கை ரீதியான இது வந்து திருவோடு மரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திருவோடு மரம் காலத்தில் பாருங்க கொத்து கொத்த காய்ச்சிருக்கா. சோழ மன்னன் யாரோ வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தாமரை குளம் இருந்திருக்கு. அந்த தாமரை குளத்தில் வந்து போயிருக்காது. அது தள்ளி தள்ளி போயிருக்கு. ஒரு சூழலில் வந்து அந்த தாமரை பூவை வந்து என்னோட கையில் இருக்கிற வாளால் வெட்டியிருக்கிறாரு. அதுலேருந்து இது ரத்தம் பீரிட்டு அடிச்சிருக்கு. அது அவரோட கண்ணில் பட்டிருக்குது. அதன் பிறகு வந்து அவர் வந்து சிவனை வேண்டியிருக்கிறாரு. அதன் பிறகு கண்ணொளி கிடைக்கப்பட்டது அப்படின்னு இந்த தலத்துக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. உண்மை வந்து தாமரை தண்டுலேருந்து ரத்தம் வராது. தாமரை தண்டுலேருந்து ரத்தம்னா அதோட குருதிங்கிறது என்னென்னா அதுக்கு உயிராக இருக்கின்ற அந்த நீர் சத்து தான் இருக்காங்க. மரங்கள் கோயில் வந்து இருக்கிறது நீர் சத்து தான். அப்போது தாமரை தண்டிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த நீரானது கண்களில் பட்டால் கண் என்ன ஆகும்னா வீணாக போயிடும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் நுட்பத்தை தான் நம்மளுக்கு வெடித்துரைச்சிருக்கிறாங்க. அதை தயவு செஞ்சு அதை பரிசீலனை பண்ணி பார்க்க முடியல. இந்த தலம் வந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு தலம். அது சென்னை அருகில் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இந்த ஏரியாவில் வாவடி சர்க்கிள் யாராவது இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருக்கிற ஒரு திருத்தலம். ஆமாம், சோழ மன்னன் தான் கட்டியிருக்கிறாரு. இருக்குது பாருங்க, அதான் விசேஷம். மிகப்பெரிய குளத்தை காட்டும் போது அங்கே உள்ள ஒரு சித்தர் வந்து அயர்ந்த நிலையில் இருந்தார். தூக்கத்தில் இருக்கிறாரா இல்லை தியானத்தில் இருக்கிறான்னு தெரியல. ஆனால் அயர்ந்த நிலையில் ஒரு சித்தர் அப்படின்னு நான் பதிவிட்டிருக்கிறேன். ஆமாம், வேறு எங்கேயும் அவரை பார்க்க முடியல. எந்த விதமான சத்தம் இல்லாமல் தனிமையில் போயிட்டு உறக்கத்தில் இருக்கிறாரு. இதான் அந்த கோயிலில் முக்கியமான விசேஷம். நான் போய் பார்க்கணுன்னு நினச்சேன், போயிட்டு வந்துட்டேன். நீங்களும் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.